Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நான் ராஜ்மா மசாலா பண்றது காமிக்கிறேன். எப்படின்னு வாங்க தேவையான பொருள் காமிக்கிறேன். 250 கிராம் ராஜ்மா பாயில் பண்ணி வெச்சிருக்கேன் நான். பாருங்க நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு 4 விசில் விட்டு பாயில் பண்ணி வெச்சிருக்கேன். 2 டொமேட்டோ பெரிய சைஸ் டொமேட்டோ 2, மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 2. மசாலா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நார்மல் ரெகுலர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து இது கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து சால்ட், 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் தேவையானது, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான எண்ணெய் தாளிக்கிறதுக்கு மிச்சம் ஹிங்கு போடுறதுக்கு. அதில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது வாங்க. கடாய் வச்சுட்டேன் நான். கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூனு கீ ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கீ. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னே அப்புறமா மசாலாலாம் போடலாம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டானு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெஞ்சோன்னு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இருக்கிற பச்சை மிளகா கொஞ்சம் அறுத்து வச்சுருந்து 2 பீஸ் பச்சை மிளகா நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னா அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நல்லா வதங்கினோன்னா பச்சை மிளகா கருவேப்பிலை இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதுவும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னா இருக்கிற தக்காளி கட் பண்ணி வச்சுன்னு போட்டுக்கலாம். 2 தக்காளி பெரிய சைஸ். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கி ஆனோன்னா அதுக்கப்புறமா இருக்கிற மசாலாங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இருக்கிற மசாலாங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் இருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடரு, ஜீரா பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் ஹிங்கு, அப்புறமா தனியா பவுடரு, டர்மரிக்கு, சால்ட்டு இருக்கிறதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனேன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் மசாலா போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலா இதாகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு மசாலாலாம். இப்போ நம்ம இருக்கிற ராஜ்மால இதில் போட்டுக்கலாம். எடுத்து தண்ணி அப்புறமா ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ராஜ்மா. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மசாலாவில் ஒரு 10 நிமிஷம் வேவிடலாம் மசாலா பிடிக்கிறதுக்கு. அப்புறமா திரும்ப நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் மசாலா நல்லா பிடிக்கிட்டோம். 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள் நல்லா ராஜ்மாவில் நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையானதெல்லாம் இருக்கிற தண்ணி
உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தண்ணி போதும் எவ்வளோ. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு அப்போவே பாதி 1/2 டீஸ்பூன் போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கிரேவி ஆயிடுச்சு ஃபுல்லாக திக்காக. இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நாங்கள். இப்போ ராஜ்மா மசாலா ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.